இந்த வீடியோவில் நாம் பழைய சாதத்தில் எப்படி வடை சுடலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, பழைய சாதம் நம்மளுக்கு மீந்துருச்சுன்னா நைட்டில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சிடலாம். வீட்டில் எடுத்து காலையில் நீங்கள் எடுக்கும்போது இப்போது இந்த பழைய சாதத்தை நல்லா தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா வந்து சாதத்துலேயே தண்ணி இருக்கும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டியாக திக்காக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அது தண்ணியாக தான் இருக்கும். நம்ம வந்து பச்சரிசி மாவு கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்கலாம். அதாவது நம்ம வடை தட்டுற அளவுக்கு தேவையான பச்சரிசி மாவு போட்டு அதில் கலந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க. தட்டுற அளவு வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் பச்சரிசி மாவை. இது மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள். நல்லா இது மாதிரி வந்ததுன்னா நம்ம அதோட பச்சரிசி மாவை நிறுத்திட்டு தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ரவுண்டாக தட்டிக்குங்க. எப்போவுமே நம்ம உளுந்த வடை தட்டுவோம் அதே மாதிரி தட்டிக்குங்க. எண்ணெயில் நல்லா காஞ்ச பிறகு போட்டுக்கோங்க. இது நம்ம உளுந்த வடை சுடுற மாதிரியே தான் பழைய சாதத்தில் நான் செய்திருக்கேன். நல்லா ப்ரௌன் கலராக வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் புட்டு கட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் வடை. பழைய சோறு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.